அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தில் திருவம்பாவையில் 8வது நாளான இன்று 8வது பாடலை பற்றி பார்ப்போம். கோழி சீலம்ப சிலம்பும் குருகு எங்கும் எழிலியம்ப இயம்பும் வெல் சங்கு எங்கும் கேழில் பரம் ஜோதி கேழில் பரம் கருணி கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டினையோ வழிதென்ன உரகமுவாய் திரவாய் ஆழியானன்புடமை ஆமாறும் இவ்வாரோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடிலோரெம்பாவா. இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். கோழிகள் கூவுகின்றன, பறவைகள் ஒலித்து 7 வித இசைப்போல் நாதம் செய்கின்றன, வெள்ளை சங்குகள் முழங்குகின்றன. ஓமை இல்லாத பரஞ்சோதியை, ஓமையில்லாத கருணையை, ஓமையில்லாத மேலாம் பொருளை, இத்தகைய சிவனை நாங்கள் பாடுகின்றோம். இவையாவும் நீ கேட்கவில்லையோ? நீ வாழ்ந்திருப்பாயாக. இதுவும் ஓர் உறக்கமோ? இதை கொஞ்சம் எடுத்து சொல் கேட்போம். கருணைக்கடலாகிய சிவனிடத்து அன்பு வைப்பது இந்த முறையில்தானோ? பிரளயத்தில் அனைத்தும் ஒடுங்குகையில் எஞ்சியிருப்பவன் அவன் ஒருவனே. அவன் உமாதேவியின் சரிக்கு சமமானவன். அவருடைய மகிமையை பாடுகிறோம் தோழி, நீ ஏற்றுக்கொண்டு சிந்திப்பாயாக என்று கூறி எழுப்புகிறார் மாணிக்கவாசகர். நாமும் சத்துவகுணம் மேலோங்கும் விடியற்காலையின் முன் எழுந்து கருணையான சிவபெருமானிடத்து அன்பு செலுத்தி அவர் மகிமையை பாடி போற்றி வணங்குவோமாக. மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த பாடலை பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். ஓம் நம சிவாய சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.